ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தினோம், துதித்தோம். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து கொள்ள போறோம். இணையுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். வார்த்தையோடு எங்களோடு பேசுவார். இந்த நாளில் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது தேவ செய்தியை உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் எடுத்து வருகிறேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இந்த வாய்த்தவனை சோசரிக்க நன்றி செலுத்த இணைந்திருந்து கேட்டுக்கொண்ட எல்லா ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்கும் கர்த்தர் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை நேரத்துக்காக இந்த வாய்த்தவனை சோசரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக இந்த வாய்த்தவனை சோசரித்து நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எவ்வளவும் கர்த்தாவே உங்களுக்கு தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின இந்த கிருபை நேரத்துக்காக, இந்த தயவுக்காக, இந்த இரக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே, இந்த வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில கர்த்தாவே வெளிச்சத்தை கொடுக்க நீங்க எழுந்தருள கிருபைக்காக நன்றி. நித்திய சூரியனா நித்தம் உதிக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவர். எங்களுக்கு அருமையான களமாக இந்த வானொலியை தந்தீரே அப்பா. அந்த தளத்தை ஆண்டவரை உமக்கென்று நாமும் மகிமைக்கென்று பயன்படுத்த கிரிய செய்தீரே, அதற்காக நன்றி தகப்பன். நம்முடைய கரைத்திலே வானொலி ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். ஊழியர் ஸ்தாபகமான ஊழிய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவருடன் இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களை என்று தருகிறோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன விடுதலைக்காக தேவையோடு கேட்டுக்கொண்டிருக்க அந்த தேவையை சந்திக்கப்படுவதாக, விடுதலைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு விடுதலை வெளிச்சம் உண்டாவதாக. உங்களுடைய வார்த்தைகள் ஒருமனை திரும்புவதிலே கத்தாவே அப்பா. அவர்கள் விளைய செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள், பேதையை ஞானியாக்குற வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள வார்த்தைகள் கத்தாவே. இந்த நாளிலும் அந்த வார்த்தை தேவனாயிருக்கியப்பா. இந்த நாள் நீங்க கிரிய செய்றீங்க அப்பா. இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளோடு பேசுற அந்த நோக்கம் உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாவே. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரியமுள்ளதா இருப்பதா. நீர் எவ்வளவு வேணும் பெருகணும், நான் சிறுகணும் அப்பா. உடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதா ஒரு பாடலை பாடி தொண்டு நாமத்தை உயர்த்தி நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ஏன் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ஏன் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்பு போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன்,
இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். ஏன் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். என் நம்பிக்கையும் உங்கள் நம்பிக்கையும் நங்கூரமும் இயேசுதான். ஆமென். நாங்கள் இந்த நாலு வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடந்து செல்வோம். இந்த நாள் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். நாளும் தேவனுடைய வார்த்தை நான் மாத்திரம். வார்த்தையின் தலைப்பு நான் மாத்திரம். நிச்சயமாகவே இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நான் மாத்திரம். நிச்சயமாக அங்கே தாவீது சொல்ல நான் மாத்திரம், என் வீடு மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஏன் அவர் தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினார்? ஏன் அவ்வளவாய் தாழ்த்தினார்? நிச்சயமாகவே இதுக்கு நான் ஆதாரப்பூர்வம் எடுத்துக்கொண்ட வார்த்தை நான் மாத்திரம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நிச்சயமா அவர் பாராட்டின கிருபை, அந்த இரக்கம், அந்த தயவு என்னை உங்களை இந்த இடத்துல இந்த நேரத்துல ஒருமனப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கிரிய செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நானும் மாத்திரம், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இதுக்கு நான் ஆதாரப்பூர்வம் எடுத்துக்கொண்ட வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதாவது பாருங்க, நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் மாத்திரம். மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கு மாத்திரம். அந்த வார்த்தை முழுமையாக இருக்குது பாருங்கள். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் மாத்திரம். நிச்சயமாக நாங்கள் மாத்திரம். ஏனென்று சொன்னால் அவர் எப்படியாக மனுஷனை உருவாக்கினு சொன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அவனை தேவதூரம் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியல் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து உலகத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அப்ப என்னவாம்? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்த உண்மைதானே. அங்கே ஆதாம் ஏவாளுங்களுக்கு ஆதியாம் புஸ்தகத்துல இருந்து ஆதாம் ஏவாளை அங்கே என்ன செய்தார்? தேவன் 6ஆம் நாள் உருவாக்கி எதுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைக்கிறோம் அதுவே பேராக அமைந்தது. எல்லாவற்றையும் அதிகாரத்தை கொடுத்து விட்டார் தோட்டத்துக்குள்ளே. யாருக்கு? மனிதனுக்கு. ஆனால் அவன் மாத்திரம் நிச்சயமாக அவன் யாருக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தது தேவன். அவன் எப்படியாக கீழ்ப்படுத்தினார்? தன் வல்லமையை கொடுத்தார், தன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனை ஆண்டு கொண்டு பூமியை என்ன செய்தான்? பள்ளி பெறும்படியா. அப்போ அவன் மாத்திரம் அந்த தோட்டத்துக்களை விட தேவன் தான் படைத்த முதல் மனுஷன். அவனுக்கு அவ்வளவு தகுதியை கொடுத்து இறுதியால அங்கே என்ன செய்தார்? ஆண்டுகொள் என்று சொல்லி பூமியை பலிய பெருகும்படியாக அங்கே அனுசுறார். அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலிகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அவர்களை என்ன செய்றீங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அங்க பாருங்க, அந்த ஆண்டு கொள்ளுங்கள் வார்த்தை அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் ஆதியாமம் 1:28 சொல்லுது பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியை நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவன் தகுதியை கொடுத்தார். கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டினார். அவனை ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆனால் இந்த அதிகாரத்தை பெற்ற மனுஷன் அவர் பகல் வேளையில குளிர்ச்சியா நேரத்துல உலாவி அவரோடு பேசி உறவாடின இந்த மனுஷனுடைய உறவு அங்க என்ன செய்து துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்பட்ட மனுஷன் தோட்டத்துக்கு வெளியே தள்ளிவிடப்படுகிறார். இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால அவன் என்ன செய்யறான்? அந்த தோட்டத்துக்கு வெளியே போகிறான். அப்ப அவனுக்கு அருமை தெரியவில்லை.
அந்த தோட்டத்தின் நடுவே தேவன் வைத்த நோக்கம் தெரியும். தேவ திட்டம் அதுவா இருக்குது. அந்த திட்டம் அப்படியா இருந்தால் இந்த மனுஷனுடைய கீழ்ப்படிவை பார்க்கின்றார். எவ்வளவாய் ஆண்டு கொள்கிறார் என்று பார்க்கிறார். எப்படி பலியை பெருந்தெடுத்து தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். உறவாடியே அங்கே என்ன செய்கிறார்? உறவை வலுப்படுத்தின தேவன் இருக்கிறார். இந்த மனுஷன் தானும் மாத்திரம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தோட்டம், எங்களுக்கு குடும்பம் தோட்டம், எங்களுக்கு ஊழியம் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், சந்திக்க உறவுகள் தேவனுடைய சகோதர உறவு தோட்டம். இப்படியாக எங்களுக்கு தோட்டங்கள் பல இருந்தாலும் நாங்கள் மாத்திரம் அவர் கொடுக்காவிட்டால் நாங்கள் இப்படி உறவாட முடியும். அதான் சொல்றாரு, இந்த சுவாசம் உள்ள சாவும் கர்த்தரை துதிப்பதாக சொல்லி சங்கீதக்காரன் 180 சங்கீதத்தை கடைசி வசனம் சொல்றார். சுவாசம் உள்ள சாவும், இந்த சுவாசத்தை கொடுத்தது அவர். இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு மண்ணான மனுஷன் அவர் நினைப்பதற்கு விசாரிக்கிறவனு மாத்திரம் தகுதியே இல்லை. அதுதான் அங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உதாரணப்படுத்துகிறேன். அங்கே 2 பேர் ஜெபம் பண்ண போறார்கள். தெரிந்த பகுதிதான். அங்கே லூக்காயின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில அங்கே நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் 10ஆம் வசனத்துல இருந்து பாப்போம்னு சொன்னால் அங்கே 2 மனுஷர் ஜெபம் பண்ண போறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அங்கே ஜெபம் பண்ணுகிற வேளையில அங்கே பரிசேயன் சொல்லுகிறான், தான் என்ன செய்யறேன், இந்த விபச்சாரக்கார அநியாயக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடியா உம்மை சோசரிக்கிறேன். நான் தசமாக கொடுக்கிறேன், வாரத்தில காணிக்கை செலுத்துகிறேன், எல்லாவற்றிலும் தான் என்ன செய்யறேன், முன்னுதாரமா சம்பாத்தியம் எல்லாம் தசமாக கொடுத்து செலுத்தி நான் முன்னுதாரமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை உயர்த்துகிறான் தேவ சமூகத்தில். அவனு மாத்திரம் நிச்சயமாக அவனுக்கு தகுதி இல்லை. அது தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, அவர் தன்னை உயர்த்தும் போது அங்கே ஆயக்காரன் அருகில நின்று என்ன செய்யறான் பாருங்கள். அந்த 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு ஏறெடுக்கின்ற வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்க கூட தனக்கு தகுதி இல்ல. நானும் மாத்திரம் அப்படிப்பட்ட தகுதி இல்லாமல் அவன் தண்ணி என்ன செய்யறான், தாழ்த்தி பார்க்கிறான். வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற தகுதி. எனக்கு தகுதியே இல்லப்பா இந்த இடத்துல நிற்க, இந்த வார்த்தை சொல்ல, உண்மை நோக்கி பார்க்க, ஆனால் நீர் கொடுத்த தயவினால், நீர் கொடுத்த இந்த இரக்கத்தின் நேரத்தினால நான் உங்களோட சமூகத்துல நின்று பார்க்கிறேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறான், நின்று தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றான். அப்ப ஜெபிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்ற பாருங்க, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன், தன் வீட்டுக்கு திரும்பி போனான், நீதிமானாக்கப்பட்டவன். இன்றைக்கு நீதிமானாக்குது இந்த வார்த்தை. என்னையும் உங்களை தகுதிப்படுத்துதுங்கள் வார்த்தை. இந்த வார்த்தையானவர் அதிலே வார்த்தை, இந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாயிருந்தது ஜோவான் 1:1 சொல்லு. இன்னைக்கு இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. இது என்ன செய்து இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை, தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளி தேனும் மதுரமான வார்த்தை. அது என்ன நோக்கத்தோடு புறப்படும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்கிற வார்த்தை, வெறுமனே திரும்பாத வார்த்தை. இன்னைக்கு எண்ணி உங்களை பார்த்து சொல்லுது. அது என்னவா, எங்களை தாழ்த்தும் பொழுது அங்கே பாருங்க, அந்த ஒருத்தர் மீதி அவசரம் சொல்லுவது, ஏனெனில் தன்னை உயர்த்துறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவனும் உயர்த்தப்படுவான் என்றார். இன்றைக்கு நாங்க அவருடைய சமூகத்துல நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம் என்று சொல்லி நாங்க உங்களை சிந்தித்து நானும் மாத்திரம் அப்பா இந்த நாளை தந்து, இந்த வேலையை தந்து உம்மோடு நின்று உறவாட வைத்தது உங்களோட கிருபை. நாங்கள் அவரை சார்ந்து கொண்டு நிக்கிறோமா? இல்லை, நான் தான் நிக்கிறேன், நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்ற பெருமையில நிற்கின்றோம். அந்த பரிசேயனை போல நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். பிரியமா, நாம் எப்படி நிற்கின்றோம்? அதுதான் பிரசங்கி சொல்ற, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த பாராட்டின இரக்கத்தின் நாளில நானும் நீங்கள் இந்த வேளையில நிற்கின்றோம். அவருடைய பலன், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை
எங்களை நடத்துகிறது. என் பலத்தினால நான் ஓடுன முடியாது, என் சுயத்தினால நான் வாழ்றேன் முடியாது, என் பதவியினால இந்த இடத்துல இல்லவே இல்லை. நான் நன்றாய் பாடுவேன் என்று சொல்லி, நான் நன்றாய் செபிப்பேன் என்று சொல்லி, இல்ல நான் தான் நன்றாய் வார்த்தையை கொடுப்பேன் என்று சொல்லி நிக்கிறேனா? இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு மண்ணான மனுஷன், வெறும் மண்ணான மனுஷன். அவருடைய கிருபையினால நான் நிற்கிறேன் என்று சொல்வதை நாங்க மறுக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இந்த இடத்துல இந்த ஆயக்காரன் மாத்திரம் என்று சொல்லி வானத்தை நோக்கி பார்க்க, இன்னைக்கு எங்களுக்கு ஒத்தாசை பர்வத்துக்கு நீராயின் கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின கத்திரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறான்னு சொன்னா அவர் கொடுத்த கிருபை, கிருபையின் அளவு அவனுக்கு நெருங்க நெருங்க சமூகத்துல தன்னை விட்டு கொடுக்க கொடுக்க அவர் அங்கே கிருபையை ஊற்றுகிறார். பலத்தின் மேல பலனடைய கிருபை மேல கிருபை பெறுகிறார். சீயோனை காண்கிறான் மகிமை தேவனை விசுவாசத்துல பிறகு பாருங்க. நாங்க ஏமாத்திரம், நாங்க ஏமாத்திரம். அதை தாண்டிக்கு நாங்க பார்க்க போறோம் அடுத்த பகுதியில் என்று சொன்னா பாருங்கடா. அங்கே பிலாத்து அவனை விசாரிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிற அந்த பகுதி உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அங்கே இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, 10ஆம் வசனம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்று, உன்னை விடுதலையா பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். யாரை பார்த்து? சர்வ வல்லவரை பார்த்து, தன் அவர் வல்லமையும் அதிகாரம் முடிவரை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? இயேசப்பாவை பார்த்து இவர் கேட்கிறார். பிலாத்து அதிகாரம் பெற்றவர் அங்கே என்ன செய்கிறார்? கேட்கின்றார். அவர் சர்வலோகத்துக்கும் அதிகாரம் பெற்றவரை பார்த்து கேட்கின்றார், நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி உனக்கு தெரியாதா? அதுக்கு இயேசு சொல்றாரு, என்ன வார்த்தை சொல்றார் பாருங்கள். அடுத்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன், 11ஆம் வசனம். இயேசு பிரியத்திரமாக பரத்தில இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஹல்லேலூயா. பரத்துல இருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாது. நீர் என்ன செய்ய முடியாது? என்னை விடுதலை பண்ண முடியாது. உமக்கு ஆட்சி இந்த உலகத்தான், எனக்கு ஆட்சி விண்ணிலும் மண்ணில். எனக்கு எங்கும் ஆட்சி இருக்கு, எங்கும் அதிகாரம் இருக்கு. நான் அவருடைய ஒரே புராண குமார், அதிகாரத்தை பெற்ற மகன். இந்த வேளை அவர் தன்னுடைய வேலையா இருக்கு, தான் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து ஒரு வேலையா இருக்குது. நீர் எனக்கு என்னதான் எள்ளி நகையாடினார், என்னை அவமானப்படுத்த, என்னை நிந்தையப்படுத்தினாலும், என்னை காலை உமிழ்நினால் துப்பினாலும், என்னை என்ன செய்து, என்னை எவ்வளவுத்துக்கு நீர் என்ன செய்து வேதனைப்படுத்தினாலும், ஆனால் உமக்கு இந்த இடத்துல அதிகாரம் கொடுக்கப்படட்ட என்னை விடுதலையாக்க முடியாது, முடியாது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாக்கியம் உண்டு. அங்க பாத்தீங்க, இவ்வளவு அதிகாரம் இருந்தும் அங்கே பிலாத்துவுக்கு மாத்திரம் முடியாதே, தகுதி இல்லையே. எங்கிருந்து தகுதி வரணும்? அங்கே தகுதி வரணும். அறிந்த தகப்பன் இன்றைக்கு உள்ள கையில் வரைந்து வைத்து இந்த ஒவ்வொரு நாட்களையும் எங்களை ஓடும்படியா, நடக்கும்படியா, பாயும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, செபிக்கும்படியாக எழுப்புகிறார்கள். அவருடைய கிருபையின் நேரத்துல, கிருபை நாட்களை நாங்க சந்திச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம உயர்த்தி நாம் வேதனைப்படுத்தி தேவனை தினசு துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம எந்த இடத்துல என்றால் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற பாத்திரங்களா இருப்போமா? இன்னைக்கு அதுதான் தகப்பன் சொல்றேன். என்ன சொல்ற? நாவை உம்முடைய சித்தத்துக்கு என்ன, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், உமக்கு சித்தமா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி இதைய செய்யும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு. அவ்வளவு அதிகாரம் பெற்ற ஒரு வல்லமை கொடுத்த ஒரே பேரான மைந்தர், ஒரே சொத்தானவர், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படி அப்படி அற்புத அத்தியாளங்கள் செய்த வல்லமுள்ள தேவன் தன்னையே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். அந்த மாத்திரம் அவருடைய சித்தமே அல்ல, வேறு ஒரு சித்தமும் அல்ல. அவருடைய விருப்பமே அல்ல, வேறொரு விருப்பமும் அல்ல. அவருடைய திட்டமே அல்ல, அவனுடைய ஒரு திட்டம் இல்ல. அவருடைய அனாதை தீர்மானமே தவிர வேறொரு தீர்மானம் இல்லை இந்த உலகத்தில்.
பிரியமான நானும் மாத்திரம் நானும் மாத்திரம் சற்று தியானிப்பீங்களா? நிச்சயமாக இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த காலத்துல உபவாச நாட்கள் இருக்கின்றோம். இந்த உபவாச நாட்கள் இன்னும் அவரை பரிசுத்தத்தோடு பரிசுத்தமாய் வாழ இன்னும் அவரை கெட்டித்தேர நாங்கள் நெருங்குவோம். அந்த தேவாய் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை பாராமல் எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து வல்லமை கொடுத்தாலும் அவர் பிதாவை சித்தத்துக்கும் திட்டத்துக்குமே தன்னை நானும் மாத்திரம் இந்த தகுதி பிதாவே என் ஆவியை உன் கையில ஒப்புவிக்கிறேன் தண்ணியே ஒப்பு கொடுத்து அதைத்தான் இறைமையா தீக்க சொல்லுறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறிய சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எரேமியா. எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது 6ஆம் வசனம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறிய சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். எரேமியாவை எப்படி ஆண்டவர் கலந்து கொண்டார்? கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிஞ்சார், வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணினார். எதற்காக பரிசுத்தம் பண்ணினார்? எதற்காக முன்னறிந்தார்? தீர்க்கதரிசியாக அவனை கட்டளையிட்டார். எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக அந்த ஜாதிகளுக்கு கட்டளையிட்டு அமைத்து கொண்டு வந்தார். அப்படி இனம் கண்டு கொண்டு அவரை என்ன செய்ய தீர்க்கதரிசியாக வைத்து அங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்க அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கிறார் என்று சொன்னார். பிடுங்கவும் வெட்டிக்கவும் அழிக்கவும் கவுக்கவும் கட்டவும் நாட்டும் உன்றையது ஜாதிகள் ராஜ்யங்கள் மீது உன்னை அதிகாரியா வைக்கிற கொடுத்தது யாரு? அவன் தான் மாத்திரம் சிறு பிள்ளையா பேச கூட தெரியாது. அத்தனை மோசே சொன்னார், நான் பேச அறியேன், என் வாய் திக்கு வாய், எனக்கு வாய் வல்லமை இல்லை. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், நான் உன் வாயோட வாயா இருப்பேனப்பா. நீ போ, உன் சகோதரை அழைச்சு கொண்டு போ. எங்க போ? எகிப்துக்கு போ, என் ஜனங்களை விட்டு கொண்டு அந்த மீட்பனாக அந்த ரட்சகனாக ஒரு மோசை அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்தில் மீட்கும்படியாக உதவி செய்த கர்த்தர்தான் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை கொடுத்து எங்கேயோ மரண அடிமைத்தனத்துக்கும் பாவத்துக்கும் நாங்க தூரமா இருந்தோம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் வேதனைக்கும் வியாதிக்கும் கண்ணீருக்கும் புலம்பலுக்கும் ஏக்கத்துக்கும் நாங்க உட்பட்டிருந்த எங்களை ஆட்சிக்கு புறம்பாயிருந்த என்னையும் உங்களையும் அழைச்சு அவருடைய சொந்த மகனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினால மீட்பு தந்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தை இன்னைக்கு உறவாட உரிமை கொண்டாட அப்பா பிதாவை என்று கூப்பிட உடன்படிக்க உறவில் நிலைத்து நிற்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களை கொடுத்து வல்லமையை கொடுத்து என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நிக்க வைக்கிறாரே, நடத்துகின்றாரே. நாங்க மாத்திரம் நிச்சயமாக நாங்கள் வரும் சீரோ, அவர் தான் ஹீரோ. அவர் எங்கள் உள்ளத்துல வந்தா நாங்க அவர் தான் எங்கள் மூலமாய் மகிமைப்படணும். ஐயோ சொன்ன மாதிரி நீரின் மூலமாய் பெருகணும், நாசுகணும். அப்பா நீர் பெருகணும், நாசுகணும். நானும் மாத்திரம் எனக்கு எந்த தகுதியும் இல்லப்பா. உம்முடைய கிருபையினால நான் நிலை நிற்கின்றேன். உம்முடைய கிருபையினால நான் நடக்கிறேன். உம்முடைய கிருபை இல்லைன்னா நான் இல்லப்பா. அப்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நானும் மாத்திரமப்பா. எல்லாவற்றையும் கொடுத்தவர், எல்லாவற்றால் நிரப்புறவர், எல்லாவற்றாலும் இருக்கிறவர், எல்லாரையும் நோக்கி பார்க்கிறவர். இது வார்த்தை சொல்லுது பாருங்க, எல்லாவற்றால் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக நினைத்தார். அப்ப அவர் தான் எல்லாவற்றால் நிரப்புறவர். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை அப்படி சொல்வது. 1ஆம் அதிகாரம் 23ஆம் வார்த்தை, எல்லாவற்றால் நிரப்புவராக நிறைவாகிய சரீரமான அவர் சபைக்கு தலைவராயிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு அவர் தலைவராயிருக்கிறார். இந்த சரீரத்தை அவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். மகிமைந்தவர் மகிமைப்படும் பாத்திரமாக இன்னும் வடைந்திட, இன்னும் உம்மோடு அறிய, இன்னும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துறோம். மனம் மாத்திரமப்பா நீர் பெருக நர்சல்கள் ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். கேட்ட வார்த்தை எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கத்தாவே. நான் மாத்திரம் கத்தாவே
அப்பா, இந்த வேலையை தந்தது நீங்க அப்பா. கிருபையாய் நினைவு கூர்ந்தது நீங்க. அருமையான இந்த நல்ல தருணத்தை கொடுத்தது நீங்க. நாங்க இவ்வளவே தகுதியே இல்லப்பா. தகுதி இல்லாத எனக்கு கிருபையாய் தந்து இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்க அந்த கிருபைக்கு நேரத்துக்காய் நான் நன்றி செலுத்துறேன் தாவே. தாவீது சொன்னது போல் நானும் மாத்திரம், என் வீடு மாத்திரம், என் குடும்பமும் மாத்திரம் ராஜாவுக்கு முன்பாக நிற்க இந்த தகுதியும் இல்லப்பா. தகப்பனே, அந்த ஆயக்காரன் செவித்தது போல உம்மை நோக்கி பார்க்க தகுதி இல்லப்பா. ஆனா கிருபை தந்திருக்கிறேன். இந்த கிருபையின் காலத்துல பொய்யான மாயை நம்பி கிருபையை நான் போர்க்கடிக்காத படிக்க என் தகப்பனே, உண்மையாய் உம்மை தேட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் உண்மை அறிய இன்னும் கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. நீ மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தா. கல்வார சிலுவையிலும் அப்பா, நீர் உம்மை தாழ்த்தி நீரை கத்தா, உம்மை தாழ்த்தி நீரை கத்தா. மகிமை தேவன் மகிமை அடைய அப்பா. இவ்வளவு அதிகாரம் இருந்து வல்லமை இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஆண்டவர். அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்ற நீங்க கூட அந்த கல்வாரி சிலுவை உம்மை தாழ்த்தி எல்லாரையும் ரட்சிக்கவும் விடுதலை ஆக்கவும் உம்முடைய பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. கத்தரேன்னு ஒரு சித்தமானார் அப்பா. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததா அப்பா. நாங்கள் இன்றைக்கு உங்களோட சமூகத்துல நிக்க உறவாடும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும், வார்த்தையில இன்னும் வளரவும் அப்பா. எங்களை நீங்க ஆளுக செய்யவும் இந்த நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு தந்து ஜீவனுள்ள ஒரு தொகையில ஜீவனோட தேசத்துல வைத்திருக்கிறீர் அப்பா. இவ்வளவு பெரிய கிருபை அப்பா. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பனே, உடைய கருத்துங்களை தாழ்த்துறோம், வறுமையாக்கும். உங்களுடைய வார்த்தை எங்கள் கூட பெருகட்டு, நீங்க பெருக நாங்க சிறுகணும். இன்னும் அறிய வேண்டும் என்ற தாகம் வாஞ்சியும் எங்களுக்குள்ள பெருகணும் மாட்டவர். நல்ல கருத்தை தாழ்த்துறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் மீதியான வேலை பகுதி எல்லாம் உடைய கருத்தை தந்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன்.